இல்லையா, இல்ல அந்த தலைவருக்கு வேலை இல்லையா அப்படின்றது ரொம்ப முதல்ல முக்கியமான கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க யாருமே கேட்கல. அட்லீஸ்ட் நம்ம கேட்டாலாவது அவங்க திரும்பி அவங்கள கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டாரு, கேள்வி கேட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. யாருக்கு நம்ம பதில் சொல்ல அவ்வளவுதான். நோ, நீ சொன்னா சரி. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க லிசனர்ஸ், நம்ம இந்த மாதிரி சும்மா ஏதோ அதான் இதுதான் நான் முன்னாடியே சொல்ல அண்ணா, இதை மட்டும் முடிச்சிடலாம். இதைதான் நான் முன்னாடியே சொன்னது. ஒருத்தனுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கேள்வி கேட்டு பதில் வாங்க நிப்பான். வக்கில்லாதவன் தான் ஓடுவான். இதுக்குதான் நான் முன்னாடியே கேட்டேன். யாரும் இப்ப வரைக்கும் அபியூஸ் பண்ணல. ஆனா இவங்களுக்கு வந்து நீ ஃபேக்டா எடுத்து வச்சு பேசினா இவனுக்கு புரியாது. ஏன்னா இவனுக்கு டேட்டானாலே என்னன்னு தெரியாது. நீ கண்டினியூ பண்ண. ஓகே ஓகே, அதுதான் இப்போ அந்த மேடையில பேசின மாதிரி இப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து இங்க தமிழ்நாட்டுல இரு கண்களா இருக்குது இந்த மண்ணுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த திராவிடங்கிற கொள்கை தான் கடைசி 100 வருஷமா இந்த தமிழ்நாட்டை வந்து இந்தியா அளவுல வந்து இன்னைக்கு 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 ஒரு ப்ரெசண்டா எடுத்து நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே வடக்க போனோம்னா எல்லாமே ஒரு வகுப்புவாத சிந்தனையா வந்து எப்படி வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராகவோ, தலித்துகளுக்கு எதிராகவோ, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராகவோ, ஏழைகளுக்கு எதிராகவோ இவ்வளோ ஒரு ஒரு வேற்றுமையா ஒரு வெறுப்பு உள்ள ஒருத்தருக்குள்ள வெறுப்பான ஒரு சமூகம் அங்க இருக்கிறதுக்கும், அதுல ஒரு ஓரளவுக்கு நம்மளால இங்க வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்ம டிஃபர் ஆகிருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய நம்ம முதல்ல அந்த ஏற்றுக்கிட்ட அந்த திராவிடங்கிற கொள்கை தான். இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இங்க தமிழ்நாட்டுல அந்த பண்படுத்தின கொள்கை தான். திராவிடம் தான் நம்மளுக்கு ஆட்சியும் செஞ்சிருக்கு. இந்த கடைசி 70 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் ஆட்சி செஞ்சதுனால நம்மளுக்கு என்ன இது என்னென்ன நம்ம இந்த கவர்மெண்ட்லயே நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, இடஒதுக்கீடு. ஆக்சுவலா இந்தியாவிலேயே வந்துட்டு 69% இடஒதுக்கீடு. அது நம்மளுக்கு இந்த சிந்தனை, இந்த நம்மளுடைய கொள்கை சிந்தனை இருக்கிறதுனாலதான் வந்துட்டு நம்மளுடைய இடஒதுக்கீடை தமிழ்நாட்டுல வந்து நம்ம அமல்படுத்தியிருக்கோம். அமல்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த அமல்படுத்தின இடஒதுக்கீடுலயே வந்துட்டு இப்போ ஒரு ஓபிசின்னு இருக்காங்கன்னா ஓபிசிக்குள்ள யார் யாருக்கு கிடைக்கல, சரி எம்பிசி பிரிப்போம். எம்பிசில அடுத்து பிசில ஓபிசிலையும் வந்துட்டு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியா தனியா கொடுப்போம். கிறிஸ்டின்ஸ் அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால இப்போ முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் 3.5 இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஷெட்யூல் கேஸ்ட்க்கு வந்து திரும்பி அவங்களுக்குள்ள பிரிச்சு எஸ்சிஏ ஷெட்யூல் கிளாஸ் இருந்து தனியாக பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடுலேயே உங்களுக்கு ஒரு கொள்கை பார்வை இருந்தாதான் வந்துட்டு அந்த சமத்துவ சிந்தனை கொள்கை பார்வை இருந்தாதான் உங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கே நீங்க இந்த இப்படி அமல்படுத்த முடியும். அது இடபிள்யூஎஸ் நம்ம ஏத்துக்கல. இந்த தமிழ்நாட்டை தவிர எல்லா ஸ்டேட்டும் வந்து இடபிள்யூஎஸ் இங்க அங்க அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த சிந்தனை நம்மளுக்கு எங்க இருந்து வருதுன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்க கொள்கைன்றது தான் வருது. அது நம்ம அதிமுகவே அவங்க அமல்படுத்தல அந்த இடபிள்யூஎஸ் நம்ம ஸ்டேட்ல. ஆக்சுவலா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கட்சி காலி ஆயிருக்குன்ற பயம் இருந்ததுனால அவங்க பண்ணல. ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த கொள்கை தெளிவோட பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க அமல்படுத்திட்டு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ரூட்டே இல்லாம போயிருக்குன்ற பயத்தினால அவங்க பண்ணல. நம்ம கட்சி வந்து அதை நம்ம நாடாளுமன்றத்திலையும் எதிர்த்தோம். அதை அந்த ஆணிவேர்ல இருந்து நம்ம அதை எதிர்த்துட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டோம். அதான் மொத்தமா அது இடபிள்யூஎஸ்ங்கிறது நம்ம இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிரானது அப்படின்றதுனால நம்ம அதை எதிர்க்கிறோம். அப்போ ஒரு இடஒதுக்கீடுங்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த நம்மளோட கொள்கை தெளிவு இருந்தாதான் ஒரு இடஒதுக்கீட்டை நம்ம ஒரு மாநிலத்துல நம்ம எப்படி கொண்டு வரோம். அதே மாதிரி மொழி கொள்கையிலையும் நம்ம இந்தியை எதிர்க்கிறோம். இந்தியை எதிர்க்கிறது வந்து 100 வருஷமா அதை எதிர்த்துட்டு இருக்கோம். இந்த மொழி கொள்கை பார்வையும் நம்மளுடைய திராவிட சிந்தனையில இருந்து ஏற்றுக்கிட்ட கொள்கை சிந்தனையில இருந்து தான் நம்மளுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லா மாநிலமும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு இன்னொரு மொழியா. அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு இன்னொரு வாய்ப்பா பார்த்தாங்க. நம்ம எப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு ஆதிக்கமா பார்த்தோம். வடவருடைய ஆதிக்கம் நம்ம மேல வரும், அதனால அதை நம்ம அன்னைக்கே தடுப்போம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மற்ற மாநிலம் இது ஒரு வாய்ப்பா இருக்கு, இது நம்மளுக்கு ஒரு உயர்வு தரும் அப்படின்னு நினைச்சு 3வது மொழியை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாரும் அவங்க மொழி இழந்தாங்க, கலாச்சாரத்தை இழக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்துத்துவாவுடைய கலாச்சாரம் இந்து மூலியமா அவங்க மாநிலத்துக்குள்ள எல்லாம் வந்துட்டு எல்லாரும் பேசுறீங்க. தினேஷ் ஒரே நிமிஷம். இப்ப அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. நான் ஒரே இது மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ப்ரோ ஷாம் ப்ரோ கீழே யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க தனியா ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. சரத்து ப்ரோ நீங்க போயிட்டு அவர்கிட்ட திருப்பி சொல்லுங்க, நான் கோஸ்ட் கூட தரேன். ஏன்னா வர சொல்லுங்க. ஏன்னா இப்ப அவங்க முன்னாடி கேட்ட மாதிரி இப்ப எம்எம் சொன்னாரு நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்லிதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்புறம் திருப்பி போயிட்டு அது பேசுறது இப்ப யாருமே யூஸ் இல்லாம போயிடும். நீங்க என்ன சொல்லுங்க, வந்து கூப்பிடுங்க, நான் வேணா கோஸ்ட் கூட தரேன். மியூட் போடாம கோஸ்ட் எல்லாம் கொடுக்காத. எனக்கும் கோஸ்ட் வேணாம். நீ தானே ஹோஸ்ட், நீ உன்னால ஹோஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணு. ஏன்னா நீ ஏன்னா திரும்ப இரியா நான் முடிச்சிடுறேன் என் பாயிண்ட. இதோ பாரு, நீ அவங்கள்ட்ட ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நானும் ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓகேவா? அங்க பேச வர்றப்போ தொடர்ந்து மியூட் போட்டு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ இப்படிப்பட்டவன்னா என் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறனா என்கிட்ட நீ பதில் வாங்கணும். பதில் வாங்க இதுவே கிடையாது, துப்பு இல்ல. மியூட் போட்டு உன் நரேட்டிவ் மட்டும் செட் பண்ணிட்டு போறேன்னா அது ஒரு கேவலமா இருக்குல்ல. நீ ஈக்குவலா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேச வர சொன்னா பரவாயில்ல. நீ கையில பவரை வச்சுக்கினே மியூட் குழந்தை மாதிரி இருக்குது. எல்லாம் க்ரோன் அப்ஸ் தானே. நீங்க வர சொல்லு, ஹோஸ்ட் எல்லாம் கொடுக்காது. அப்புறம் நீ என்னத்துக்கு இருக்கிற ஹோஸ்ட்ன்னு
உன்னால பண்ண முடியாதா ஒழுங்கா? இல்ல இல்ல விடுங்க சரி விடுங்க. ஒரு அல்லது தினேஷ் ஒரு ஒண்ணு மட்டும், நீங்க ஒரு கோர்ஸ் ரிமூவ் பண்ணீங்களா இல்ல அவரா பண்ணாரா? இல்ல நான் தான் ரிமூவ் பண்ணேன். ஏன்னா ஓவர்லாப் ஆயிட்டே இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்ன டிஎம்ல சொன்ன கேட்கல. அதனாலதான் நான் இப்ப டிஎம்லயும் சொல்லியிருக்கேன். ஏன் வரமாட்டாரு? யாராச்சும் கீழே இல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஒரு முனிஷ் இருக்காரா? கோஹோஸ்ட் போட்டு யாருமே இல்ல, மியூட் போட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க மட்டும் பேசுறது ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட். ஆக்சுவலா அவங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. அது பேசுறது நான் அசிங்கம் தான் நமக்கு. அந்த மாதிரி எல்லாம் பேசணும். அவனுங்க ஒருத்தவன் பேசிட்டான், அவ்வளவு நேரம் நாங்க அமைதியா இருந்தோம். எவ்வளவு நேரம் பேசணும்? நாங்க கம்முன்னு இருந்தோம். திரும்பி பேச ஆரம்பிக்கும் போது நீ இதை சொல்லக்கூடாது, அடுத்து நீ இதை கேட்க கூடாது, நீ இதுக்கு பதில் தான் சொல்லணும். அவன் யாரு ஒரு ஆர்டர் போடுறதுக்கு? பேச வந்தா பேசணும். சரி நம்ம சரி ஒண்ணும் இல்ல ப்ரோ. யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஸ்பேஸ் போட்டுருக்காங்க, நான் லிங்க் மேல பின் பண்றேன். போயிட்டு யாராச்சும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, வரட்டும். அவ்வளவுதான், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ப்ரோ, வேற ஏதாவது டோனி பேசுறது இருக்காரு. பேசு. டோனி எமினம் வேற டோனி ஏதாவது பேசுறது. ஒரு யோ டோனி இருக்காரு. ஏங்க டோனி நீங்க சொல்லுங்க டோனி. யோ இங்கே நான் சும்மா போட்டு நான் அந்த மீட்டிங் மாதிரி போட்டு அறுக்கிற மாதிரி ஃபீல் தூக்கமே எனக்கு வந்துருச்சு சீரியஸா. பட் ஆனா பொதுவா சரி, நான் ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்க போறேன். சும்மா அந்த கொள்கை கோட்பாடு திராவிடம் அதெல்லாம் போட்டு இழுக்க ப்ரோ போறது இல்ல. கொஸ்டின் கேட்டு நீங்களாச்சும் பதில் வாங்குவீங்களா ப்ரோ? நான் இல்ல நான் ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்குறேன். தான் என்ன சிம்பிளா கேக்குறேன். சொல்லுங்க தேங்க்ஸ் தலைவா. ப்ரோ. இல்ல தலைவா, இப்ப தேங்க்ஸ் நீங்க நீங்க கோட்பாடுன்னு சொல்லி போட்டு அறுத்தீங்கன்னா தாங்காத தலைவா எனக்கு. ஓகே, இப்ப பொதுவா இப்ப நீங்க டேட்டா வச்சிருக்காங்கிறீங்க தலைவா, நான் ஏத்துக்கிறேன். இப்ப இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஓகே, நான் பொதுவாக ஒரு கம்பேரிட்டிவ் சொல்ல வரேன். சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 70 வருஷம் ஆச்சு. ஓகே, இதுல ஒரு இவ்வளவு ஸ்டேட் இருக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரியும் கூட. இப்ப ஏதாவது ஒரு ஒரு முன் உதாரணமா ஒரு சிங்கப்பூரோ இல்ல ஏதோ ஒரு யூரோப்ல உள்ள ஒரு சின்ன சின்ன கண்ட்ரியோ, ஒரு நெதர்லாந்து டென்மார்க் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு நல்ல ரோடு, ஒரு அருமையான ஸ்கூலு, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலு, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு. நான் தமிழ்நாடு விட்டுருங்க, தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் பீகார்ல விட்டுருங்க, ஏன்னா அதெல்லாம் பெரிய ஊரு, கஷ்டம், மக்கள் தொகை கூட அப்படி இப்படி பில்டப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பாண்டிச்சேரிய மட்டுமாவது இதுவரை எவனாவது ஒருத்தன் முன்னேற்றிருப்பானான்னு இல்ல தலைவா. நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கேன். அது பாண்டிச்சேரியில தான் எந்தெந்த காங்கிரஸ் தலைவா இல்ல கொண்டு வந்த சொல்ல முடியாது ஜிப்மர் தலைவா. இருக்கே நான் ப்ரோ. யூகேல கொஞ்ச நாள் இருந்தேன், ஜிப்மர் படிக்க சிங்கப்பூர்ல இருந்தேன். நான் 2 ஊர்ல இருந்திருக்கேன். பாண்டிச்சேரியில நீங்க இருங்க, நீங்க இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பாண்டிச்சேரியில ஜிப்மர் இருக்கு. ஏன்னா நீங்க சிங்கப்பூர்ல வச்சுட்டு உங்களால சிங்கப்பூர்ல இருக்கிறப்பல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு சிட்டிசனுக்கு மட்டும் தான் அங்க வந்து இல்ல, ஆமா அது மெடிக்கல் உண்மைதான். தர முடியும். இப்ப பாண்டிச்சேரி உள்ள அமெரிக்கன் பாண்டிச்சேரி அமே சிட்டிசன் தலைவா, இந்திய சிட்டிசன் ஆகணும். இந்திய சிட்டிசன் தான். நீங்க போய் இங்க நீங்க சென்னையில ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல்ல பண்ற ஏங்க நான் சர்ஜரியை ஓரளவுக்கு வந்து நீங்க சிங்கப்பூர்ல போய் தலைவா பண்ண இருங்க. முடியாது. நான் இந்த மொத்தமா எதுவுமே நல்லது செய்யல அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி திட்டா இல்ல, ஒப்பனை சொல்றேன். இப்ப மத்த மாநிலத்தோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். நல்லா கேட்டுங்க. என்னோட கேள்வி சரி, எப்படி முன்னேறிச்சு ஒரு தெரியுமா? இல்ல இப்ப நீங்க சிங்கப்பூர் போயிருப்பீங்க, சிங்கப்பூர் அட்லீஸ்ட் மலேசியா போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், ஒரு ஒரு மாதிரி ஒரு டீசெண்டா இல்லாம, ஒரு ஒரு பச்சையா சொன்ன தலைவா. இப்போ ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு குறை சொல்றேன். இந்த போலீஸ்காரங்க, ஓகே, இந்த டிராபிக் போலீஸ் டாஸ்மார்க் ஓரத்துல நின்று ஆளை பிடிக்கிறாங்க ஒழிய ஒரு வாட்டியாவது ரோடு போட்டிருக்கானுங்க, ரோட்டு ஓரத்துல ஒரு கோடு போட்டிருக்காங்க, வெள்ளை கோடு. ஆனா யாருமே அந்த கோட்டுக்கு அங்கிட்டு நிப்பாட்டுறது இல்லை, எல்லாம் ரோட்டுக்குள்ளதான் பைக்கை நிப்பாட்டுறானுங்க. ஆனா அந்த போலீஸ் ஒரு பார்க்கிங் என்போர்ஸ்மெண்ட் ஒரு இருக்கிறானா, அதை யாரையும் கண்ட்ரோல் பண்ணாம தெரியல. இவங்க எங்க இந்த பார்க்கிங் என்போர்ஸ்மெண்ட் ஃபுல்லா ப்ரோ, டாஸ்மார்க் போர் ஓரத்துல அடிக்குது இருந்து ப்ரோ, ஆளை போர் பிடிக்கிறானுங்க. அடிக்குது ப்ரோ, போர் இல்ல அடிக்குது. தலைவா, நீ இதான் தூக்கம் எனக்கு வருதுன்னு குறைஞ்சது. சொன்னியே, தூக்கம் கலைக்கிறதுக்காக பேசுறியா இல்ல இங்க பேசணும்னு பேசுறியா? ஏங்க நான் நான் ஒரு பார்க்கிங் என்போர்ஸ்மெண்ட் ஒழுங்கா நடத்த முடியாது தமிழ்நாட்டுல சொல்ல வரேன். நீங்க அது நீங்க மேபி இல்ல தமிழ்நாடு எல்லாம் பார்க்கிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. நான் மத்த இந்த ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் விடுங்க. இந்த போலீஸ்காரன் இல்ல, இந்த டிராபிக் போலீஸ் இவனுங்க டாஸ்மார்க் ஓரத்துல இருந்து ஆள் பிடிச்சி ஃபைன் போறாங்க, உடனே என்ன குடியேற நினைச்சாதீங்க. ஓகே, அது மாதிரிதான் பண்றாங்க ஒழிய. ப்ரோ குட் நைட் ப்ரோ, குட் நைட் ப்ரோ, தூக்கம் வருது, நான் போறேன். ஓகேவா, பாய், குட் நைட் எல்லாரும், குட் நைட். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, யாரு இளையராஜா போனானே தெரியல. என்னங்க கொஞ்சம் தூங்கி எந்திரிக்குள்ளாட்டியே ஸ்பீக்கர்லாம் காணா. அதான் இப்பதான் ஏங்க வராங்க. நீங்க பாட்டு கொள்கை திராவிடன்னு போட்டு இழுத்தா எவங்க தாங்குவாங்க? சாரி ப்ரோ, நான் அதுக்கு சொல்லிக்கிறேன். இந்த கொள்கை திராவிடம் ஏன்
எடுக்கிறோம்னா இங்க இல்ல வந்து இல்ல இப்ப இல்ல நீங்க brother, சொன்னீங்க ஐயா இல்ல இல்ல இவன் டோனி இல்ல டோனி இல்ல நான் இருங்க. பதில் சொல்லிடுறேன். நான் கொள்கைக்குள்ள போல, நீங்க கேட்டதுக்கே நான் பதில் சொல்றேன் டோனி, இல்ல இப்ப ஓகேங்களா? நான் கேட்ட தலைவா, நான் கேட்டது வந்து நான் பார்க்கிங் கேட்டதை போட்டு கேட்டுட்டு தான் மட்டும்தான். இருந்தேன். பார்க்கிங் அதான் எல்லாத்துக்கும் சொல்றேன். இது வந்து நீங்க ஆசைப்படுறது கரெக்ட் தான், எனக்கும் ஆசைதான். கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், எல்லாரும் கம்ஃபர்டபுளா ரோட்ல போலாம் வரலாம். இருங்க இருங்க சொல்றேன் 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 எனக்கு புரிஞ்சது. கொஸ்டின் டெப்தா இன்னும் கொஞ்சம் சென்னையில பெரிய, அதாவது இந்த நேரோவான ரோட்ல கவலைப்படல, அது ஒழுங்க தலைவா. ஆனா பெரிய பெரிய ரோட்ல கூட அந்த கோடு, ஒரு வெள்ளை கோடுன்னு ஒருத்தன் போட்டிருக்கான் ரோட்டு ஓட்ட, அது வரையும் நான் பாராட்டுறேன், மாநகராட்சி போட்டிருக்கு. ஆனா அந்த ரோட்டுக்கு கோட்டுக்கு அங்கிட்டுதான் சில இந்த கடை எல்லாம் கடை வைக்கிறாங்க, சரி கடை வியாபாரம் பண்றாங்க, பாவம் கஷ்டப்படுற மக்கள். ஆனா இந்த பைக்கு அத வந்து கொஞ்சம் அந்த கோடுக்கு அங்கிட்டு இடம் இருக்கு தலைவா, பச்சையா சொல்ல என் கண்ணால பாக்குறேன், இடம் இருக்கு. சென்னை வந்து உண்மைக்கு கொஞ்சம் ஓரளவு பிராடா தான் இருக்கு ரோடெல்லாம், சில சந்தை விடுங்க, அங்கிட்டுலாம் நம்ம பார்க்கிங் வேஸ்ட். அதன் கூட ஒரு நாள் கூட இந்த டிராபிக் போலீஸ் எவனோ ஒருத்தன் சும்மா நிக்கிறான், அவன் அடிக்கடி வாரான் போறான், ஒரு சின்ன வண்டியில உட்காந்துருக்கானுங்க, பெட்ரோல் வரானுங்க. ஆனா இதுவரை எவனுக்குமே யாரும் தம்பி இந்த வெள்ளை கோட்டுக்கு அங்கிட்டு ஏன்பா நீங்க பைக்கை நிப்பாட்டுறேன்னு சொல்லி ஒரு ஃபைன் போட்ட மாதிரி இல்ல. நீங்க ஃபைன் எங்க போறானுங்க, ஏதாவது ஜிஎஸ்டி ரோடுக்கு போறானுங்க, இல்லைன்னா டாஸ்மாக் போறதுன்னு ஃபைன் போறானுங்க. இது வந்து பார்க்கிங் ரொம்ப முக்கியம் தலைவா. பார்க்கிங் தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்ல கொடுக்கும், ரோடு நீட்னஸை காட்டும். உங்களுக்கு ஏதாவது ஃபைன் போட்டாங்களா ப்ரோ? இரு மச்சி, முடிச்சிடலாம்டா, அவர் முடிச்சிட்டேன்டா. எனக்கு ஒண்ணும் பண்ணல, டோனி ப்ரோ இப்ப நான் சொல்லிட்டேன் டோனி ப்ரோ. அதாவது நீங்க வண்டி எல்லாம் இந்த மாதிரி விட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்போ ஒண்ணு இருக்கும், ஒரு டெம்போ எடுத்துன்னு வந்து அதுக்கு வேலைக்குன்னு 4 ஆள் வச்சிருப்பாங்க போலீஸ். வண்டி அப்படியே அழகா தூக்கி ஏத்தின்னு போயிடுவாங்க. நம்ம போய் ஸ்டேஷன்ல ஃபைன் கட்டி தான் எடுத்துன்னு வரணும். நீங்க தான் நினைக்கிறீங்க இப்பெல்லாம் இல்லன்ட்டு, அந்த மாதிரிலாம் வண்டி எல்லாம் அசால்ட்டா விட்டு போக முடியாது. இல்ல இல்ல இருங்க, லெட் மீ நான் முடிச்ச. ரொம்ப ரேர்லாம் கிடையாது. நீங்க சிட்டி உள்ள வாழ்றீங்களா சபர்பன்ல இருக்கீங்களா? ஏன்னா நான் வந்து நான் வந்து கேகே நகர்ல தானே இருக்கிறீங்க, நான் அரும்பாக்கத்துல 10 வருஷம் இருந்தேன். பல்லாவரம் என் சொந்த ஏரியா, ஓகேங்களா? நான் பிறந்து வந்தது எல்லாம் எங்க போலீஸ் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து தாலி அறுக்குறாங்க. நீ பில்லு போட்டுதான் குத்து அனுப்புறேன், இந்த 100,000 குத்தா கூட வாங்கி நடக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது எனக்கு நிஜமா ஆச்சரியமாகுது. எங்க ஃபைன் போடாம இருக்கிறாங்க எல்லாத்துலயும்? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஃபைன் தான். எந்த இடத்துல உங்களை சும்மா விடுறான்? இருமாமா நான் அரும்பாக்கத்துல 10 வருஷம் இருந்தேன். அதே ஜிஎஸ்டி ரோட்ல என் வீடு. என் வீட்டுல இருந்து 3 நிமிஷம் போனா கோயம்பேடு பஸ் ஸ்டாப். நான் ஃபுல் சிட்டி சுத்திக்கிறேன், இப்பயே நான் சுத்தினாங்க, இங்கதான் வாழ்றேன். என்ன சொல்றீங்க நீங்க அசால்ட்டா? எவ்வளவு ஃபைன் போடுறாங்க, எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகுது போலீஸ். ஐயோ ஃபைன் போடுறாங்க, அது நான் புரிய மாட்டேங்குது. நீங்க டாஸ்மார்க் ஓரத்தை வசூல் பண்றானுங்க, இல்ல மக்களை குறை சொல்லாதீங்க. மக்களை குறை சொல்லாதீங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ எனக்கு புரியுது. தலைவா இல்ல தலைவா, நான் ஓப்பனா சொல்றேன், சிங்கப்பூர் யூகே எதா இருந்தா கூட அந்த கோடை விட்டு இருங்க, ஒரு இஞ்சி உங்க காரு. இல்ல டோனி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது டோனி. இருங்க, நந்தினி அக்கா பேசுறாங்க, ஒரே நிமிஷம். புரியுது தூக்கிடுவாங்க, நல்ல விஷயம் தான். இன்னொன்னு தலைவா, எங்களுக்கு தெரியும் ப்ரோ, சிங்கப்பூர் பத்தி அமெரிக்கா பத்தி தெரியும். இருங்க சொல்லுங்கக்கா. இல்ல டோனி, இல்ல மேம், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் தான். ஒரு பர்சன் வந்து கோடுக்கு இந்த பக்கம் நிறுத்திட்டு அவர் வண்டி விட்டுட்டு போறாருன்னா கான்ஸ்டேபிள் வந்து பண்ணணும், வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த பர்சனுக்கு வண்டி லைசன்ஸ் எடுக்கும் போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்களா, இந்த கோடுக்கு அப்ப வந்து தனி மனிதனுக்கும் வந்து ஒழுக்கம் கிடையாது, அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நான் என்ன தற்குறித்தான ஒன்னாலும் பண்ணுவேன், நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுனா அதுக்கு அந்த பர்சனும் ஒத்துக்கணும். கவர்மெண்ட் வந்துமே குத்திக்கிட்டே இருக்க முடியாது, உங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நம்ம கவர்மெண்ட் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துக்கணும். நான் எடுத்துக்க மாட்டேன், நான் தாந்திரோண்டித்தனமா இருந்துப்பேன். இப்படியே ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட வந்து கவர்மெண்ட்டை தான் நான் நொட்ட சொல்லுவேனே தவிர எனக்குன்னு தனி மனித பொறுப்பு கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற தனி மனித பொறுப்பு இல்லாம அவன் சுத்துவான். நீங்க கவர்மெண்ட்டை உட்காந்து நொட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க, சொல்றதுக்கு முன்னாடி நம்மளும் அது ஒழுக்கமா நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். இருங்க டோனி, அவங்க முடிச்சிட்டாங்களா? இப்ப அடுத்து நான் பேசணும் ப்ரோ. நீ பேசுனது கேட்க எனக்கு நல்லா புரியுது. நீ பேசு. பேசலாம் போறது இல்ல தினேஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவர் அமுச்சு விட்டுருங்க, தேவையில்லாத எங்கேயோதான் ஒரு கான்வர்சேஷன். இல்லடா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க
இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது இருங்க ப்ரோ. இல்ல போவாதீங்க ஒரே நிமிஷம் இருங்க. உங்க கவர் போட்டோல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு இன்சூரன்ஸே அவரோட வண்டிக்கு வந்து வாங்காம வச்சுட்டு லாபம் மீறிட்டு தான் அவர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரிங்களா? அதனால நீங்க இந்த மாதிரி இருங்க. அதாவது விஜய் வந்து நம்ம ஒரு ஃபாலோ பண்ணி எல்லாமே கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மக்களே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சிறப்பா போவாங்க. ஒரு படத்துல ஏதோ லாலாம் பேசிட்டு அப்படியே நாட்டை திருத்துவாரு பாருங்க விஜய். அந்த மாதிரி விஜய் இப்ப ஏதாவது பண்ண சொல்லுங்க, அப்படி நாட்டை திருத்திக்கலாம். தலைவரே கொஞ்சம் சில் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்ம யாரும் சண்டை போடுறதில்ல. சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி ஆள் தானே நானும். நான் ஏன் உங்கள்கிட்ட சண்டை போடணும்? சில் பண்ணுங்க. நீங்க கேட்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து அக்செப்ட் பண்றேன். உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். உங்களுக்கு வேணா நீங்க எடுத்துக்கோங்க, வேணா தட்டி விட்டுருங்க. நான் உங்களை எதுவும் தப்பாலாம் பேச போறதில்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க பேசுறத ஐயா ஒரே நிமிஷம் ஐயா ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் பதில் சொல்ல ட்ரை பண்றேன். பேசுறது கேட்கணும்னா நீங்க இங்க உட்காருங்க டோனி. இல்ல நான் கூட பேசணும். இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு திருப்பியும் பாருங்க, அவர் எமினம் பேசணும்ன்றாருன்னா நீங்க எமினம் பேச கொடுங்க. கூட பேசணும்னா காமலா இருக்க வேண்டாம். இவர்கிட்ட போய் எதுக்குங்க கெஞ்சணும்? பேசாம இருங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருடா. டோனி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. யோ தினேஷ் இரியா, அவரு பேசுறாரா, ஒரு அமைதியா இருப்பாரு. அவரு என்னதான் பேச விடுங்களேன். ஏன் அப்படி தாலியா இருக்கிறீங்க? முதல்ல ஒரு ஆள் இருந்தாரு, அவரும் அப்படிதான் பண்ணிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு? இரு ஒரே நிமிஷம். அவர் என்ன டேய் தினேஷ், எனக்கு டென்ஷன் பண்ணா தினேஷ். எனக்கு மூல வளர்ச்சி இருக்குது தினேஷ். அவர் சொல்ற தமிழ்ல தான் தினேஷ் சொன்னாரு, எனக்கு புரியுது. ஆளுக்கு அவர் என்ன சொல்ல வரானான்னு தூக்கின வராதிங்க. அவர் சொன்னதே எனக்கு தான் புரியுது இல்ல. டோனி ப்ரோ நீங்க இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு தெளிவா? ஓகே தலைவரே. ஒன்னால தலைவரே ரொம்ப சிம்பிள். இப்போ இப்ப நீங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பேசின 2 பேரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கம்பாரிசனுக்கு தூக்கிட்டு வர்றது பாத்தீங்கன்னா பாரு, இந்தியால அந்த இருங்க நான் முடிச்சிடறேன். முதல்ல நீங்க மியூட் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களால பேசுறது கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, கண்ட்ரோல் ஆகும். ஓகே. இப்போ பாரு, அந்த ஸ்டேட் மாதிரி நம்ம ஸ்டேட் இருக்கா, இந்த ஸ்டேட் மாதிரி இருக்கான்னு இவங்க யாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா மத்த எல்லா ஸ்டேட்டை விடவும் இவங்க எந்த அரசாங்கத்தின் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கும். அதிகமா படிச்சவன், அதாவது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது ஸ்கூல் சேர்ற பசங்கள்ல காலேஜ் முடிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 50% முடிச்சிடுறாங்க. அமெரிக்காலயே அத்தனை பேர் காலேஜ் முடிக்கிறது இல்ல. ஏன்னா அங்க காலேஜ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இருங்க முடிச்சிடுறேன். டோனி அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நம்ம ஊர்ல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரீயா இருக்குது. ஸோ இங்க ஈஸியா படிக்க முடியுது. இதெல்லாம் ஜஸ்ட் நான் 1 by 1 வரேன். ஓகேங்களா? இங்க மருத்துவமும் ஃப்ரீ. நினைச்சா போய் டாக்டரை பார்த்துடலாம். இது எல்லாமே இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்குது. அதனாலதான் மற்ற ஸ்டேட்ஸ் உங்களால கம்பேர் பண்ண முடியாம அமெரிக்கா, சிங்கப்பூர்னு எடுத்துன்னு வரீங்க. நம்ம சிங்கப்பூர் மாதிரி ஆகலாம், ஈஸியா ஆகலாம். நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஸ்டேட்டு. நம்ம இப்பயே வந்து ப்ரொடக்ஷன்ல ஜப்பானு போல என்ன சொல்றது, மற்ற சில கண்ட்ரிஸோட போட்டி போடுற ஒரு நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். ஓகேங்களா? ஆனா இந்த நிலைமை வந்து இன்னும் மாறணும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாடை நம்ம தனி நாடா வாங்கணும். தனி நாடா வாங்கினா மட்டும்தான் அது பாசிபிள். ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட்டா இருந்துகிட்டு இதெல்லாம் ஏன் நடக்கலன்னு நம்ம கேட்கறது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம ஸ்டேட், நம்ம நாடு கிடையாது. ஒரு ஸ்டேட்டு அதுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குற துட்டுல எவ்வளவு திரும்ப தராங்களோ அந்த துட்டை வச்சு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை ரொம்ப சிறப்பா பண்ணதுனாலதான் இந்த நாட்டிலேயே சிறப்பான ஸ்டேட்டா நம்ம இருக்கிறோம். உனக்கு இன்னும் பெட்டரா இன்னொரு நாடு மாதிரி நம்ம ஆகணும்னா நீ தனி நாடா இருக்கணும்ல. நம்ம தனி நாடு கிடையாது, நம்ம ஒரு ஸ்டேட் தானே இன்னொரு நாட்டுல. புரியுதா துணி ப்ரோ? இல்ல புரியுது. இல்ல ஏங்க, நான் இதெல்லாம் ஏத்துக்கிறேன் தலைவர். நான் தான் சொல்றேன், நான் தான் மத்த மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாடு முன்னேறிக்குன்னு தான் சொல்றேனே. நான் தான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறேனே. நான் ஒன்னும் அதை மறுக்கலையே. இப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றது இந்த பார்க்கிங் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணணும். ஓப்பனா சொல்றேன். இப்ப யூகேல தலைவா அந்த ஒரு டிசேபிள்டுக்கு ஒரு பார்க்கிங் இருக்கு தலைவா. இப்ப நீங்க மெயின் ரோட்ல விடுங்க தலைவா. ஓகே, நீ சின்ன கொஞ்சம் நேரமான ரோட்லாம் விட்டுருங்க. சென்னையிலேயே கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல சென்னையில உண்மை ரோடு நல்லா பிராடா தான் இருக்கு. ஓப்பனா சொல்றேன். சில ரோடெல்லாம் அது இயற்கையை அமைஞ்சு சேர்ந்தல அந்த இடத்துல போட்டாங்க தெரியல. ஆனா அத வந்து இந்த மக்கள் ஃபுல்லா ரோடு ஆக்கிய பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த ரெகுலேட் பண்ணல. அந்த போலீஸ் பெட்ரோலிங் வந்து
இந்த டாஸ்மார்க்ல வரவன போய் பிடிக்கிற அதுலதான் மும்முரமா இருக்கு ஒழிய நீங்க அந்த எங்க பார்க்கிங்க டாஸ்மார்க்ல மட்டும் தான் பார்க்கிங் பிரச்சனையா? வேற எதுவும் இல்ல தலைவா இல்ல தலைவா அங்கதான் பிடிக்கிறாங்க அதிகமா. வேற ஏதாவது உதாரணம் ஹைட் கொடுங்க. ஓவரா டாஸ்மார்க்ல இருக்கீங்களா? ஏதாவது பாதிக்கப்பட்டீங்களா? இதெல்லாம் இது பிரச்சனை இல்லை. ஏங்க அப்ப நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்பறேன்? நான் அப்ப நான் ஃபர்ஸ்ட் டிபியை பத்தி பேசிட்டீங்க. நான் நாரையும் விட்டுட்டு நான் சரி போயிட்டு போகுது. இப்ப நீங்க அஜித் போட்டோ வச்சுட்டு பேசுறீங்க. நான் உங்களுக்கு நக்கல் பண்ணலாமா? இப்ப பேசுங்க இல்ல பேசுங்க பேசுங்க. இல்ல எனக்கு அது மாதிரி ஒத்து வராதுங்க. உங்களுக்கு ஒரு சரிசமா மல்லு கட்டி இருக்க முடியாது. நைட்டு 3 மணிக்கு கொடுத்தேன். நான் அவர் நீங்க சொன்னதை வச்சுதானே நான் கேக்குறேன். இல்ல இல்ல ப்ரோ கரெக்டா உங்க பேரு பேசுங்க ப்ரோ. விவேகா? நான் எமினம்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து இடையில தமிழ்ல படத்தெல்லாம் இருக்கிறீங்க. நீங்க வந்து தமிழ்ல படத்துல ஒரு கேஸ் போடுவாரு அப்படி இப்படின்னு. அதாவது சரி யோசிங்க உங்க டோனி ப்ரோ வயசுக்கு சின்ன இருக்கீங்களா? வயசு பையனா தெரியல. எமினம் டோனி பேசுறப்ப ப்ரோ நீங்க ஏன் குறுக்க வரீங்க? அவர் ப்ரோ பேசுறாரு. சாரி அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஃபோன் ஏங்க கால் போயிட்டேன். நான் கேக்குதா நீங்க நான் இடையில பேசுறது? வந்து நக்கல் தலைவா நக்கல் பண்ணா எனக்கு 5 டோனி ப்ரோ நிமிஷம் இருக்கீங்களா? நக்கல் பண்ணேன். இல்ல இல்ல அது கைஸ் மாற்றம் கைஸ் கிடையாது. இருங்க 5 கைஸ். நிமிஷம் ஆகுமா? டேய் அதான் மச்சான் நான் நோட் மச்சான் பண்றேன். ஒரே 7 நிமிஷம் நிமிஷம் கழிச்சு விவேக் பண்ணுங்க. விவேக் எமினம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சண்டை ஏங்க சண்டை முடிக்கிறது ஒரு நேரம் இருக்கியா? நைட்டு 2:45 சரி டோனி ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போதைக்கு சாச்சி இந்த ஒரே கொஞ்சம்லாம் இங்க நிமிஷம் இது தேவையில்ல. மட்டும் சொல்லிக்கிறேன் இருடா சரி. பார்க்கிங் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு செட்டு வந்து பேசியிருந்தானுங்க. எவ்வளவு மக்குத்தனமா அந்த அடாவடித்தனமா. செட்டெல்லாம் இல்ல டோனி ப்ரோ நான் உங்களை சொல்ல நீங்க செல் பண்ணுங்க. லூஸ் தனமா பேசிட்டு போனானுங்க. அவனுங்கள மாதிரியே நம்ம நடந்துக்கணுமா இல்ல இவரு வந்து தெரிலன்ட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு சொல்றதுனால நம்ம கொஞ்சம் பேர் போதில்ல கலாய்க்காம நம்ம தெரிஞ்சது சொல்லுவோம். இஷ்டம் தான் ஒரு கேட்கட்டும், கஷ்டமா இருந்தா கிளம்பிட்டோம். ஆனா அசிங்கமா இதுக்கு முன்னாடி இல்ல இருந்துட்டு போனவனுங்க மாதிரி தயவு செய்து நடந்துக்காதீங்க யாருமே. இல்ல நான் தூங்க போறேன். நான் இது மட்டும் இதுக்கு இன்னொரு முன்னாடி 12 நான் போனவங்க எப்படிலாம் தெரியல. இருங்க சாரி இன்னொரு 12 நிமிஷம் முன்னாடி நான் இருப்பேன். போனவங்க இல்ல எல்லாம் ஏங்க அவன் எப்படின்னு எனக்கு இல்ல தெரியல. இல்ல தலைவா இப்ப இன்னொரு நாளைக்கு கூட பேசலாம். நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. ஓகே இன்னொரு நாள் கூட தினேஷ் இங்கேயான அங்க ப்ரோ போறான். சிங்கப்பூர்ல பார்க்கிங் பே பண்ணணும் தெரியுமா? தலைவா எல்லாத்தையும் இருக்கு தலைவா. அது தல அப்பார்ட்மெண்ட் கம்மியாவே பண்றானுங்க. அது பிரச்சனை இல்ல. சரி டோனி ப்ரோ தல ஒருத்தர் தான் சரி இருக்காரு. டோனி ப்ரோ இருங்க. டோனி ஒரே தான் ஒரு இருக்காரு. ஈவன் இரு டோனி தான் இருக்காரு. யூகேலையும் அப்படிதான். நான் இல்ல சொல்லிடுறேன். தலைவா டோனி யூகேலையும் யூகே ஈவன் அமெரிக்கா அந்த போலாம் தல. ஒரே நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு தல ப்ளீஸ் தல. அந்த ஹவுஸ்க்கு இல்ல இல்ல தல தலைவா இல்ல இல்ல எனக்கு ஒரு புரியுது ஒரு தல வீடு எனக்கு புரியுது தல. நீ வந்து என்ன பாயிண்ட் மேக் பண்ண வரன்றது முதல்லயே நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க. எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு. நீங்க ரொம்ப நல்லாவே ஒரு விஷயத்த புரிய வைக்கிறீங்க. எனக்கு நிஜமாலே புரிஞ்சிச்சு. ஓகேவா? நான் வந்து இப்ப நான் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு தமிழ்நாடு இருக்கு. திரும்பவும் இருங்க இது நான் வந்து மத்த மத்த ஊபியோட நாடு மாதிரி ஒப்பிட இல்ல விரும்பல. இல்ல ஊபியோட கரெக்ட். அதுதான் நம்ம வந்து கேவலமா அந்த ஸ்டேட்டை விட நான் நல்லா இருக்கிறேன், இந்த ஸ்டேட்டை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் ஆமா ஒப்பிட வேணாம். நம்ம நல்ல வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். நம்ம இன்னொரு நாட்டோட தான் ஒப்பிடணும். அந்த ஒப்பிடும் போதே நம்ம என்ன கேட்கணும்? இருங்க கரெக்ட். ஒப்பிடும் போதே நம்ம என்ன கேட்கணும்னா எனக்கு இது வந்து ஃபெடரல் செட்டப்பு. ஒரு ஃபெடரல் செட்டப்ல எனக்கான ஸ்டேட் அட்டானமி நீ எனக்கு கொடுக்கணும். அது நீ எனக்கு குடுறா, நான் இதை விட இன்னும் பெட்டரா மத்த நாடு மாதிரி ஆயிடுவேன். ஏன்டா என் பவர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் ஸ்டேட் அட்டானமின்னு ஒண்ணு இருக்குது. மாநில சுயாட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை மட்டும் கொடுத்தான்னா அதுக்கப்புறம் பாருங்க வளர்ச்சி. ஏன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கிற ஆளுங்க. ஐ மீன் நான் ஸ்டேட்டா சொல்றேன். நம்ம கிட்ட அவ்வளவு ரெவன்யூ இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சா நம்ம இன்னும் நாளைக்கு ஸ்டேட் அட்டானமி கொடுத்து ஃபுல்லா நீ எல்லாமே உன்னோட எல்லா டெசிஷன்ஸையும் நீயே மேக் பண்ணிக்கலாம். உன் மக்களுக்கு என்ன தேவையோ இப்ப நீட்டா இருக்கட்டும், மத்த இந்த இன்னொரு ஒரு சில இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் வச்சிருந்தான். ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டப்பையுமே ஒரு ஸ்டேட்டே டிசைட் பண்ணிக்கலாம் அவங்களோடதுன்னு சொல்லி ஃபுல் அட்டானமி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன்.